शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुभुजं प्रसन्नवदनं ध्यायेत् சர்வவிக்னோபசாந்தயே என்று விநாயகரை வழிபட்டு அனைத்து விக்னங்களும் விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் நாம் அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த சேனலிலே வார பலனை ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்று காண்போம் வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இந்த வாரமானது கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திரனின் பிரயாணங்கள் இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரம்னா உங்கள் மேஷராசியிலே கடைசி பாதத்தில் உட்கார்ந்துருப்பார். ரிஷபராசியிலும் அவருடைய தொடர்ச்சியான நட்சத்திரம் உண்டு. இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு இந்த வாரத்தின் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வருடகோள்களான குருவும் சனியும் ராகு கேதுகளும் தன் இடத்தை மாற்றாமல் குரு மிதுனத்திலும் சனி மீனத்திலும் சிம்ம கும்ப ராசிக்குள்ளர கேதுவும் மற்றும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். மாதக்கோளான சூரியன் புதன் சிம்ம ராசியில் அமர்வதும் உங்கள் ராசியின் இரண்டாம் அதிபதியான சுக்கிர பகவான் கடகராசியிலே அமர்வதும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் துலா ராசியிலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதுமாக இந்த ராசிக்கோள் அமைந்திருக்கிறது. ராசியில் நம்மளுடைய ராசியையே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா கலத்திரம்னு பேர். கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலே பலவிதத்திலும் குடும்பத்திலும் தொழிலிலும் சிறு சிறு கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை இந்த செவ்வாயின் மேலே இருப்பதனாலே கொஞ்சம் கலகங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தவிர்த்து விடக்கூடிய காரணங்களும் உண்டாகும். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து முடிச்சுக்கிடுங்க. சுக்கிர பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே யூக லாபங்களை பெறக்கூடிய வழிகளிலும் உங்கள் வித்தைகளெல்லாம் வெளியிலே கொண்டு வரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். அதனால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள்கிட்டே அது மாதிரி அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரூவ் பண்ண முடியும். இவங்க இதிலெல்லாம் டேலண்ட்டு அப்படின்னு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும். தொழில் அடிப்படையிலே நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையிலே ராகுவை குரு பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். தன லாபம் உண்டு. பைசா கொஞ்சம் கஷ்டப்படாமல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சூரியன் புதன் இவர்கள் ரெண்டு பேரும் அமர்ந்திருப்பது சிம்மராசியிலே உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அது 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் பஞ்சமஸ்தானத்திலே சூரிய புத கேது சேர்க்கையானது உங்களுக்கு சில விதத்திலே மனத்திலே அழுத்தங்களும் மருத்துவ செலவுகளையும் கொடுக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. கொஞ்சம் தவறுதலாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஆஃபீஸ்லேயும் எடுத்தவங்க ஒத்தோன்னு எதையும் முடிவு பண்ணாதீங்க. அவசரங்கள் வேண்டாம். வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடமான மீனராசியில் இருக்கிறார். அங்கிருந்து தன் பார்வையை 6ஆம் இடமான கன்னிராசியிலே பார்ப்பதனாலே கொடுத்த பணங்கள் வருவதற்கான தாமதங்கள் நிறைய இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற வழக்கு சண்டை இதெல்லாம் பிரச்சனைகளாக தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் புதிய பிரச்சனைகளை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற பிரச்சனையை போதும்னு வைத்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2க்கும் உரியவன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மண் மனை வாகன யோகத்திலே தனகாரன்கால விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்களிலே பெண்கள் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வருவதற்கும் இந்த வாரத்திலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருப்பதனாலே அதையும் அழகாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமானது இந்த வாரத்தில் சுக்கிர ஜெயந்தின்னு வந்துடும். 16ஆம் தேதி சுக்கிரனுக்கு நமக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனாலே அன்று லக்ஷ்மி தேவியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான தர்மங்கள்
உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தையும் நலத்தையும் தடைகளை நீக்கிய ஒரு வாழ்க்கை பாதையும் காட்டிக் கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் கடகராசியிலே இருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறது. அதில் ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் உச்சத்தில் போகும்போது உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், புதிய ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஐடியாஸெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஐடியா மட்டும் இல்லை, பண வரவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் மேலே யாருன்னா வழக்குகள்லாம் தொடர்ந்து இருந்தார்கள், உங்கள் கிட்ட யாருன்னா சண்டை போட்டிருந்தாங்க, எதிரிகள் இருந்தாங்க, இதெல்லாம் தீர்மானமாக சொல்லலாம். இவர்களெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் விலகி போயிடுவார்கள். வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக முடியும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வந்து சேரும். குருவின் பார்வை செவ்வாயின் மேலே விழுவதனாலே எதிர்பாராத வகையிலே நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வாரமாக அமைகிறது. மண் மனை வாகன யோகம் கொண்ட 4ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளரே சூரியனும் புதனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனாலே பல விதத்திலும் யோசித்து நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. அவசர கதியில் அள்ளித்தெளிச்சோன்னு பண்ணினா ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எதையும் நீங்கள் உங்கள் கலத்தரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நீங்கள் செய்வது நல்லது. பெண் துணையுடன் நீங்கள் செய்வது கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவாக கரெக்டாக இருக்கும். ஜாமீன் கையெழுத்து அவசியம் போட வேண்டாம். எந்த விதமான விஷயத்துலையும் ஜவாபு நீங்கள் சொல்லி அதுக்காக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல வார்த்தைகளை அவசியம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வரக்கூடிய காலகட்டமானது சூரியனும் புதனும் கேதுவும் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் எரிச்சல் ஊட்டக்கூடிய, கோபத்தை ஊட்டக்கூடிய விஷயங்களாக வரும். அதனால் எனக்கு ஒரு தெளிவு இல்லைங்களே, என்ன வாழ்க்கை இதுன்னு ஒரு விரக்தியும் கொடுக்கும். சனி பகவான் மீனராசியிலே லாபஸ்தானத்திலே அமர்ந்து வக்கரகதியிலே அமர்ந்திருந்தாலும் தன் பார்வையை கன்னிராசியிலே வைக்கிறார். 5ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த இடத்துல வைக்கிறதுனால சுகம் கெட்டு கிடக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அவங்களோட கனிவாகவும் நடந்து கொள்வது நல்லது. யூக வணிகங்கள் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக எடுத்து, அதனால் அதிலெல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் செய்யாதீங்க. பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், எழுத்து ஆற்றல் கொண்டவர்கள், கொஞ்சம் எழுத்துக்கள் எல்லாம் படைப்பாற்றல்களை எல்லாம் கொஞ்சம் ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள். சில அன்பர்களுக்கு பதவி உயர்வு, கௌரவ பதவி போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ராகுவின் மேலே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மேலே பார்வையானது குருவினால் படுவதனாலே, அதைத் தொடர்ந்து சூரியனும் கேதுவும் புதனும் பார்ப்பதனாலே உங்களிடம் இருந்த ஆற்றல் திறமையை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வெளிப்படும். அதனாலே ஒரு உத்வேகமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். இத்தனை நாள் ஊக்கம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே லேசியாக இருந்தீங்க, இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. எனக்கு என்ன வேணும், நார்மலாக சொல்லுவோம், வெறி நாய் துரத்தினா ஓடுறது ஜாஸ்தியாக ஓடுவோம், ஸ்பீடிங் மாரத்தான் விட அப்படின்னு சொல்லுவோம். ஓடுவது ஜாஸ்தியாக இருக்கும். ரன்னிங் ரேஸில் ஓடுறவனோட நம்ம ஃபாஸ்ட்டாக இருப்போம். அப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு எனர்ஜியை இந்த வாரம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் உங்களுக்கு பயங்களோடு சேர்ந்த விரட்டல் இருக்கும். அதனால் நிறைய விஷயங்களை புதுசாக கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு வாழ்க்கையில் தீர்மானமான முடிவு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொண்டு வருவீங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்டேபிள் லைஃப்பை கொண்டு வந்துடும். அதனால் இது முக்கியமான நிகழ்வுகளில் ஒரு நல்ல வாரம் இது. குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அதுவும் பெண் குலதெய்வங்களாக இருந்தால் அவசியம் நீங்கள் வழிபாடு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்வதும், மற்றவர்கள் அவசியம் தான தர்மங்களை செய்வதும் ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் நம்ம தான தர்மங்களை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தெளிவான பாதை, விரிவான வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பயணம் அழகாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.